மார்க் 2ஆம் அதிகாரம் 1 எடுத்தவர்கள் வாசியுங்கள். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்கும் இடம் போகாதபடிக்கு அநேகர் கூட்டி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரனை கிடைக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு இந்த செய்தியினுடைய தலைப்பு, படுக்கையில் இருந்தவனை எழுப்பினார், பாடையில் இருந்தவனையும் எழுப்பினார். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்கள். படுக்கையும் அவருக்கு ஒண்ணுதான், பாடையும் ஒண்ணுதான். அல்லேலூயா. கப்பர்நகமிலே இயேசு கிறிஸ்து தங்கியிருந்த வீட்டில் ஜனங்கள் தினந்தோறும் வந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்க ஆர்வமாய் அந்த வீட்டை சூழ, ஆண்டவரை சூழ நெருக்கி வசனத்தை கேட்கறது வழக்கமா இருந்துச்சு. அந்த நேரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது, லைவா நடக்குது. என்னன்னா, ஒரு திமிர்வாதக்காரன் பேரலிஸ்டிக் வந்து, ஒரு வியாதி உடைய, கை கால் வழுவாதவனாய், இல்லாத எதையுமே செயல் இல்லாத ஒரு மனுஷனை 4 பேர் சுமந்து கொண்டு வந்து இயேசுவினிடத்திலே வந்து சுகத்தை பெறுவதற்காக வர்றாங்க. வந்து பார்க்கும் பொழுது கூட்டங்கள் மிகுதி, இவரை உள்ள கொண்டு போக முடியல. அவர் உள்ள உட்கார்ந்து பிரசங்கம் பண்றாரு. ஸோ இந்த படுக்கையோட இந்த திமிர்வாதக்காரனை உள்ள கொண்டு போகணும், ஆண்டவர் சுகமாக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட, ஒரு விசுவாசத்தோட, நம்பிக்கையோட தூக்கிட்டு போறாங்க. ஆனா உள்ள போகிறதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை, வழி இல்லை. ஏன்னா ஜனங்கள் நெருங்கமா இருக்கிறாங்க. அப்போ அவங்க ஒரு ஐடியா பண்றாங்க. அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி, கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை இடத்துல வருது, மேல் கூரையை பிரித்து திறப்பாக்கி அந்த படுக்கையோடு கூட அந்த திமிர்வாதக்காரனை இந்த கட்டிலோடு கீழே இறக்குறாங்க. ஆண்டவர் பார்க்கிறாரு, அவங்க விசுவாசத்தை பார்க்கிறாரு. அவருடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் அவட சொன்னது, மகனே உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. பாவம் வியாதியோடு இருக்கிறவன, உன் வியாதி மன்னிக்கப்பட்டது, உன் வியாதியிலிருந்து நீ சுகம் பெறுவாய் என்று சொல்லாமல், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, மகனே உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உன்னை மகனே என்று அழைக்கக்கூடிய ஒரே ஒருவர் இந்த உலகத்தில் உண்டு, அவர்தான் ஆண்டவராக இயேசு. நீ பாவியா இருக்கலாம், நீ வியாதி உடையவனா இருக்கலாம், நீ வந்து கடன்காரனா இருக்கலாம், அல்லது சமுதாயத்தில் ஒதுக்கப்படலாம், ஓரங்கட்டப்படலாம், மறக்கப்படலாம், அல்லது நீங்கள் மறக்கடிக்கப்படலாம். ஆனால் உங்களை மறக்காமல் உங்களை மகனே என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் உண்டு, அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த இடத்துல அவன் படுக்கையோடு இறக்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவனால நடக்க முடியவில்லை. யாரால நடக்க முடியாது? 4 நபர்களால நடக்க முடியாது. நம்பர் 1, கால் இல்லாதவனால என்ன செய்ய முடியாது. 2வது, ஊனம், சரீரத்தில் ஊனமானவனால என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. 3வது, கால் இருந்தும் வலிமை இல்லாதவனால என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. 4வது, சப்பானி. 4 நபர்களால் சமுதாயத்தில் நடக்கவே முடியாது, பூமியில் நடக்க முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட இந்த மனுஷனை ஜனங்கள் 4 பேர் சுமந்து கொண்டு வர்றாங்க. ஏன் வர்றாங்க அப்படின்னா, இவனை நடக்க, நல்ல கவனிங்க, கால் சரியா இருந்து கொஞ்சம் ஏதோ ஒரு தசை பிசிஞ்சிருச்சு அல்லது ஒரு காலில் ஒரு அடிபட்டுருச்சு அப்படின்னா கொண்டு போய் மருத்துவமனை கொண்டு போகிறது நம்பிக்கையோட தப்பு கிடையாது. காரணம், சின்ன அடி தானே, சுகமாக்கலான்னு. ஆனால் இவனுக்கு இருக்கிற காரியம் என்னன்னா,
பிறந்ததிலிருந்தே இவனால ஊனமானவன், நடக்க இயலாதவன். கால் இருக்குது, காலுக்குள்ள நடக்கிறதுக்கு உண்டான சத்துவம், அதுக்கு உண்டான பலமும், அதுக்கு உண்டான காரியமும் அவனுடைய காலில் அப்படிப்பட்ட அந்த ஒரு வலிமை இல்லாததுனால அவன் ஊனனாக, சப்பானியாக பிறந்ததிலிருந்தே படுத்த படுக்கையாகவே அவன் கிடக்கிறான். அவன் இன்னொருத்தனுடைய உதவி இல்லாமல் வாழவே முடியாது. அவனுடைய வாழ்நாள் முழுவதும் படுக்கை தான். அவனால் எழுந்து இன்னொரு இடத்துக்கு கூட போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை இவர்கள் சுமந்து கொண்டு வருகிறார்கள். அப்படியானால் இயேசுவால நடக்க முடியாதவன் சப்பானியா இருக்கலாம், ஊனனா இருக்கலாம், அல்லது கால் இருக்கும், காலில் வலிமை பலப்படுத்தக்கூடிய காரியம் எல்லாம் நடக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் இவனை இயேசு நடக்க வைப்பார் என்கிற விசுவாசம் அவர்களுக்குள் இருந்தது. அவங்களுக்குள்ள என்ன இருந்தது? அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. அதனால இவங்க அவனை தூக்கிட்டு போயிட்டு வீட்டு கூரையை பிரித்தாக்கி கீழே இறக்குறாங்க. இறக்கும் போது இயேசு அங்க சொல்றாரு, அவருடைய விசுவாசத்தை கண்டு. நான் சொல்றேன், ஆண்டவர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில உங்க விசுவாசத்தை பார்க்கணும்னு விரும்புறாரு. உங்களுக்குள்ள விசுவாசத்தை எதிர்பார்க்கிறாரு. உங்களுக்குள்ள ஆண்டவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, விசுவாசத்தை அவர் பார்க்க விரும்புறாரு. அவர் சொல்றாரு, விசுவாசத்தை கண்டு அவனை பார்த்து சொல்றாரு, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அப்படின்னா ரெண்டு விதத்தில் வியாதி வருகிறது. ஒன்று, பாவத்தினால் சரீரத்தில் வியாதி பிரவேசிக்கிறது, இது ஒண்ணு. இன்னொன்னு, சில தொற்று கிருமிகளால ஒரு மனுஷனுக்குள்ள வியாதி பரவுது. அவர் தொற்று கிருமிகளால பிறகு அந்த இருக்கக்கூடிய வியாதியை சுகமாக்க முடியும், மருத்துவரால மருந்துகால சுகமாக்க முடியும். ஆனால் பாவத்தினால் வரக்கூடிய வியாதியை மருத்துவத்தினாலும் மருந்தாலும் சுகமாக்க முடியாது. உதாரணத்துக்கு எய்ட்ஸ் ஒரு பாவத்தினால வரக்கூடிய ஒரு நோய், எய்ட்ஸ் நோய், HIV, இது இன்னைக்கு வரைக்கும் சுகமாக்க முடியவில்லை. காரணம் என்ன? அது பாவத்தின் விளைவாக ஒரு மனிதனுடைய சரீரத்திலே ஒரு வந்த அந்த நோயை இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு சரியான மருந்து, மெடிசன் இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. அப்போ பாவத்தினால் வருகக்கூடிய நோயை சுகமாக்க இந்த உலகத்தில் எந்த மருத்துவமனையும் மருந்தும் எந்த மருத்துவர்களும் இல்லை. ஆனால் பாவத்தினால வந்த வியாதியை சுகமாக்கக்கூடிய ஒரு மருத்துவர், ஒரு பரிகாரி, ஒரு பரிகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு தேவன் ஒருவர் உண்டு. இவனை சுகமாக்கக்கூடிய ஒரு கர்த்தர் உண்டு. அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென், ஹல்லேலூயா. எந்த நோயாக இருந்தாலும் அதை சுகமாக்கக்கூடிய வல்லமை ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. எப்பேற்பட்ட வியாதியும் சுகமாக்கக்கூடிய கிருபை அவர் மேல் இருக்கிறது. ஆகையால அவர் சொல்றார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னோன்னே அங்க ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. என்ன பிரச்சனைனா, எங்கேயுமே நல்ல காரியம் செய்யும் போது அந்த நல்ல காரியம் பிடிக்காம அதை எதிர்க்கிற ஒரு 4-5 ஒரு குட்டி பிசாசுங்க சுத்திக்கிட்டே இருப்பாங்க. காரணம், ஒன்று நல்லது நடந்துருச்சுன்னா இவங்களுக்கு அது பிடிக்காது. ஏன் பிடிக்காது? வேத பாரகர் சொல்றாங்க, ஐயோ இவர் என்ன பாவத்தை மன்னிக்கிறாரு, இவர் தேவதூஷணம் சொல்றாரு, என்ன இதெல்லாம் எப்படி அப்படின்னு மனசுக்குள்ள பேசுறத ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் மனதிலே பொல்லாப்பானதை சிந்திக்கிறது என்ன. ஹல்லேலூயா. இந்த படபடன்னு பேசுறவன நம்பிடலாம். ஆனா மனசுக்குள்ள ஒன்ன வச்சுக்கிட்டு கடுகடுன்னு இருக்கிறவனை நம்மளால என்ன செய்ய முடியாது? நம்பவே முடியாது. அவன் என்னைக்குமே டேஞ்சரு. இந்த வேத பாரகர் எல்லாம் அப்படிதான். ஆண்டவர் செஞ்ச அற்புதத்தை என்ன இவன் போய் இது மாதிரி பாவத்தை மன்னிக்கிறது, இவனுக்கு என்ன அதிகாரம் இருக்குது, என்ன இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஃபர்ஸ்ட் மிராக்கிள், இன்னும் மிராக்கிளே நடக்கலைங்க, மிராக்கிளே நடக்கலை. இப்போ ஒரு ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ சொல்றாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சின்னு சொல்லிட்டாரு. ஜனங்க ஒரே ஆச்சரியம், என்னடா இவர் யாரா பாவத்தை மன்னிக்கிறதுக்கு, பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றாரு, அது கடவுள் தானே செய்வார், இவர் மனுஷனா இருக்கிறாரு, இவர் எப்படி மன்னிக்க? அப்போ அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. மத்தேயு 28ஆம் அதிகாரம் கடைசியில் சொல்றாரு, உலகத்தின் சகல
சகல அதிகாரமும் இந்த பூமியில ஆண்டவருக்கு கொடுத்தாருன்னு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு இயேசு சொல்லுகிறார். பிதாவாகிய தேவன் அவர் வானத்தில் இருக்கும் போதும் அதிகாரம் படைத்தவர். அவர் வானத்தில் இருந்து மனுஷனாக இந்த உலகத்தில் அவதரித்து மனுஷன் மத்தியில் வாழ்ந்தாலும் அவர் அதிகாரம் படைத்தவராய் காணப்பட்டார், அதிகாரமுடையவராய் காணப்பட்டார், வல்லமை நிறைந்தவராய் காணப்பட்டார். இவங்களுக்கு தெரியாது அதிகாரமுடைய கர்த்தர் என்பதை, ஜனங்களுக்கு தெரியாது. அதனால இவர் எப்படி பாவத்தை மன்னிக்க முடியும்னு அங்க கொஞ்சம் பேர் பிரச்சனையை உருவாக்குறாங்க. அப்ப அவர் கேட்கிறாரு, எளிமையான ஒரு கேள்வி கேட்கிறாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதோ அல்லது எழுந்து நட என்று சொல்லுவதோ எது எளிதுன்னு கேட்டார். அவங்களால என்ன செய்ய முடியல, பதில் சொல்ல முடியல. அவர் கேட்கிறாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு நம்ம வார்த்தையில சொல்றோம், அது உனக்கு கேட்கறதுக்கு எளிமையாக இருக்குதா அல்லது சுலபமா இருக்குதா, அல்லது நீ எழுந்து நடை என்று சொல்லுவது உனக்கு எளிதா இருக்குதான்னு கேட்கிறாரு. அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, பாவங்களை மன்னிச்சது தானே உனக்கு பிரச்சனை மாதிரி தெரியுது, இப்ப இவனுடைய காலை பார்க்கிற. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ரைஸ் அப், எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போய் என்று சொல்லுகிறான். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, உன் வீட்டுக்கு போன்னு சொன்னார். அப்படின்னா பல வருடங்களாக அவன் வீட்டில் இல்லாதவனாய், வெளியிலே அவன் வீட்டுக்குள் பிரவேசிக்காதவனாய் அவன் காணப்பட்டான். ஆண்டவர் ரெண்டாவது சொன்னாரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று ஆண்டவர் சொன்னார். படுக்கையில் கிடந்தவனை ஆண்டவரால் எழுப்ப முடியும் என்று சொன்னால், இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்னே ஒண்ணுதான், ஒரே ஒரு காரியத்தை தான் எதிர்பார்க்கிறாரு, விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறாரு? நமக்குள்ள என்னத்தை எதிர்பார்க்கிறாரு? விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். நடக்காதவனுக்கு என்ன தேவைப்படுகிறது? ஒண்ணு அவனுக்கு ஊன்றுகோல் தேவை, அல்லது அவனை தாங்கி பிடிப்பதற்கு ஒரு மனிதன் தேவை. கரெக்டா இல்லையா? நடக்க முடியாத ஒரு ஊன்றுகோல் தேவை, அல்லது அவனை தாங்கி பிடிப்பதற்கு ஒரு மனுஷன் தேவை. ஆனா விசுவாசிக்கிறவனுக்கு யாரும் தேவை கிடையாது. விசுவாசிக்கிறவனுக்கு ஊன்றுகோல் தேவையில்லை, அவனை பிடித்து தாங்குவதற்கு மனிதன் தேவையில்லை. காரணம் என்ன? விசுவாசிக்கிறவனுக்கு கர்த்தர் மட்டும் இருந்தா போதும். விசுவாசிக்கிறவனுக்கு பரிசுத்த ஆவியின் உதவி இருந்தா போதும். விசுவாசிக்கிறவனுக்கு அவனை தைரியப்படுத்துகிற வசனம் இருந்தால் போதும். அவனை பலப்படுத்துகிற வசனம் இருக்கிறதுன்னு சொல்லி நினைப்பாங்க. விசுவாசிக்கிறவனுக்கு அவங்களுக்குள்ள இருந்தது என்ன தெரியுமா? எங்களுக்கு சுகமாக்கக்கூடிய ஒரு கடவுள் இங்க இருக்கிறாரு, எங்களை பலப்படுத்தக்கூடிய ஒரு இறைவன் இங்க இருக்கிறாரு, எங்களை தைரியப்படுத்துகிற வசனம் எங்களுக்கு இருக்குது, எங்களுக்கு ஆண்டவரால் சுகமாக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வந்தவங்களுக்கு ஊன்றுகோல் தேவையில்லை, பிறனுடைய உதவி தேவையில்லை. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்பிக்கையற்று, நம்பிக்கை இல்லாமல், நம்பிக்கையோடு யாரோ மேல் நம்பிக்கை வைத்து காத்து கொண்டிருக்கிற, அல்லது நம்பிக்கை வைத்து நீங்கள் அநேக நேரத்தில் அந்த நம்பிக்கை இழந்தவர்களாய் நீங்கள் நிற்கிறீர்கள். ஆனால் விசுவாசிக்கிறவனுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை, விசுவாசிக்கிறவனுக்கு எந்த மனுஷனுடைய உதவியும் தேவையில்லை, விசுவாசிக்கிறவனுக்கு ஊன்றுகோல் தேவையில்லை, பிறனுடைய தாங்கி பிடிக்கிற கரங்கள் தேவையில்லை. விசுவாசிக்கிறவனுக்கு கர்த்தர் போதுமானவர், விசுவாசிக்கிறவனுக்கு பரிசுத்த ஆவியானவர் போதுமானவர், விசுவாசிக்கிறவனுக்கு தைரியம் கொடுக்கிற வசனம் போதுமானதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் 100க்கு அதிபதி சொன்ன அதே கப்பர்நகூமிலே இயேசுவிடத்துல, நீர் என் வீட்டுக்கு வர நான் பாத்திரன் அல்ல, என் வேலைக்காரன் சுகமாக வேண்டும் என்றால் நீர் ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, நீ ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. அவன் சொன்னா, நீ போகலாம், உன் வார்த்தையின்படி அவன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்னான். விசுவாசிக்கிறவனுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. விசுவாசம் ஆண்டவருடைய மேல உன் விசுவாசத்தை வச்சா போதும், ஆண்டவர் உன் வாழ்க்கையில் இருக்கிற மைனஸ் எல்லாம் பிளஸ் ஆக்குவார். எதுவாக இருந்தால் அதை ஆண்டவர் ஆசீர்வதிக்க அவரால் முடியும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். எப்பவுமே நான் சொல்லுவேன், சபையில் இருக்கிற நீங்க வசனத்தை கேட்கறது முக்கியம் அல்ல. இந்த உலகத்திலே உனக்கு பெரிய
தைரியமோ உனக்கு பெரிய கிடைச்ச ஒரு வரமோ ஒரு ஆசீர்வாதமோ இந்த உலகத்துல எது என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவர் உங்கள் கையிலே கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிறார். யாரையும் நம்பாத, என்ன நம்பு, என் மேல நம்பிக்கை வை. முடியாததை முடியும் என்றும் சாத்தியமில்லாததை சாத்தியம் என்றும் கூடாததை கூடும் என்றும் ஆண்டவர் சொன்னாரு. மரியாளை பார்த்து தேவதூதன் சொன்னா, மரியாளை கிருபை பெற்றவளை வாழ்க, உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீ கர்ப்பவதி ஆவாய். அப்ப மரியாள் சொன்னாள், ஆண்டவரே இது எப்படியாக நான் புருஷனை அறியேனே, நான் இப்பொழுது புருஷனை அறியாமல் இருக்கிறேனே, கன்னி பெண்ணாய் இருக்கிறேனே, எப்படி ஆகும் என்று சொன்ன பொழுது தேவதூதன் சொன்னார், மனுஷனால் கூடாதது தேவனாலே கூடும். மனுஷனால கூடாதது எதெல்லாம் இருக்குதோ அது எல்லாம் தேவனால கூடும். ஆமென். மனுஷனால் கூடுறதுக்கு தேவனுடைய உதவி தேவையில்லை. மனுஷனால் கூடாதது, முடியாதது, சாத்தியமற்றது, முடியாத காரியங்கள் எதுவாயிருந்தால் அவைகளை முடிக்கக்கூடிய ஒரே ஒரு ஆற்றலும் வலிமையும் வல்லமையும் படைத்த ஒரே ஒருவர் உண்டு. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அப்படியானால் விசுவாசிக்கிறவனுக்கு, அதுதான் ஆபிரகாம் சொன்னான். லோத்தை பார்த்து சொன்னான், இந்தா நீ பொருளை நீ எடுத்துக்கோ, ஆட்களை கொடுக்கும் போது லோத்தை பார்த்து ஆபிரகாம் சொன்னான், என்ன சொன்னான்? நீ என்னை ஆசீர்வதித்தாய் என்று சொல்லாதபடி நான் வானத்தையும் பூமியும் படைத்த உன்னதமானவருக்கு நேராக என் கரங்களை நான் நீட்டுகிறேன். என் தேவைகள் எதுவாயிருந்தால் அவரை நோக்கி பார்க்கிறேன். விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவன் யாருக்கும் மண்டியிட மாட்டான். விசுவாசிக்கிற கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறவனுக்கு புதிய வாசல்களை ஆண்டவர் திறந்துகிட்டே இருப்பாரு. வழிகளை வனாந்தரத்தில் வழியும் அவாந்தர வழிகளில் ஆறுகளை உண்டாக்குகிறவர். ஆமென், ஹalleluya. வழியே இல்லாத இடத்துல விசுவாசிக்கிறவனுக்கு வழி பிறக்கும். ஆமென். தண்ணீரே இல்லாத இடங்களிலே அந்த இடத்தை ஆறாக மாற்றக்கூடிய வல்லமை, வறண்ட நிலத்தை பாலைவனத்தையும் கூட ஆண்டவர் பாலைவனத்தையும் கூட வறண்ட நிலத்தையும் கூட ஆறாக, வயல் வழியாக வனாந்தரத்தை மாற்றக்கூடிய வல்லமை இயேசுவுக்கு இருக்குது. ஆனால் வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும்னா வாழ்க்கையில ஒண்ணே ஒண்ணு நீ புரிஞ்சுக்கோ, விசுவாசம் உனக்குள்ள இருந்தா நீ எதையும் சாதிக்கலாம். நம்பிக்கை உடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். நம்பிக்கை உடையவர்களால மட்டும்தான் ஆண்டவரால முடியும். 38 வருஷ காலம் பெதஸ்தா குளத்துல ஒருத்தன் படுத்திருக்கிறான், சுகத்துக்காக படுத்திருக்கிறான். 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 38 வருஷம். அவன் வாழ்க்கையில ஒரே ஒண்ணுதான், குளத்தை கலக்கும் பொழுது தேவதூதன் எப்பயாவது ஒருத்தன் கலக்குவான். அப்ப முந்தி இறங்குகிறவன் எப்பேற்பட்ட வியாதி உடையவனா இருந்தாலும் சுகம் பெறுவான். ஆனால் அவனால நடக்க முடியல. 38 வருஷ காலம் அவனுடைய மைண்ட்ல இருந்தது 3 தான், குளம், குழப்பம், குமுறல். 3 எப்ப பார்த்தாலும் குளம், எப்ப பார்த்தாலும் குழப்பம், எப்ப பார்த்தாலும் குமுறல். எப்படா எனக்கு சுகம் கிடைக்கும்? குழம்பிக்கிட்டே இருக்கிறான், குமிரிட்டே இருக்கிறான், ஆண்டவரே எனக்கு சுகம் கிடையாதான்னு. ஆனால் 38 வருஷ காலம் நான் சுகம் பெறுவென்ற நம்பிக்கை விடாம, ஒரு நாளும் தைரியத்தை இழக்காம விசுவாசத்தோடு கூட அதே குளத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கிறான். ஆண்டவர் அவருடைய ஊழியத்தின் 2வது ஒரு பயணம் எதுவென்று சொன்னால், முதல் பயணத்துல நாசரேத்திலிருந்து எருசலேமுக்கு வரும் பொழுது அவருக்கு 12 வயது. அப்பொழுது அவர் அதிகாரிகளோடு வேதப்பாரர்களோடும் பேசுகிறார். அதுக்கப்புறம் அவர் ஊழியத்தை ஆரம்பிச்ச பிறகு 30 வயதுல மறுபடி எருசலேமுக்கு வரும் பொழுது, அவர் எருசலேமில் 2வது பஸ்கா பண்டிகையில வரும் பொழுது பெதஸ்தா குளத்துக்கு போறாரு. அங்கே அவருக்கு தெரியும், இங்கே ஒருத்தன் படுத்து கிடக்கிறான், பல வருஷமா படுத்து கிடக்கிறான்னு ஆண்டவருக்கு தெரியும். 2வது எருசலேமுக்கு பயணமிக்கும் போது அவர் பெதஸ்தா குளத்துல படுத்துறவனை போய் பார்த்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். ஆண்டவரே, குளத்தில் கொண்டு போய் விட யாருமே இல்லையே. அவர் சொன்னாரு, குளத்துல கொண்டு போய் விடுறதுக்கு உனக்கு இனி யார் உதவியும் தேவையில்லை. குளத்திலேயே நீ இறங்க வேண்டாம். குளத்துல இறங்கினாதான் உனக்கு மற்றவனுக்கு சுகம். ஆனா உனக்கு குளத்துல அல்ல, நானே நேரடியா வந்து உனக்கு சுகமாக்க வந்திருக்கிறேன். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவனுடைய கையை பிடித்து தூக்கி விட்டார். அவனுடைய வாழ்க்கையை வளமாக்கினார். அவனும் படுக்கையை எடுத்துக்கொண்டு தன் வீட்டுக்கு போ என்று சொன்னார். பல இடங்களில் படுத்து போயிருந்து ஒதுக்கி தள்ளப்பட்டவனை எல்லாம் தன் வீட்டுக்கு திருப்பி திருப்பி அனுப்பக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர் அவர்தான். ஆமென், ஹல்லேலூயா. நாயின் ஊரிலே ஒரு விதவையின் மகன்
கணவனையும் இழந்து தனக்கு இருந்த ஒரே வாலிப மகனையும் இழந்து அந்த பெண் விதவை மகள் தன்னுடைய மகன் இறந்து போய்விட்டான் என்று சொல்லி பாடையோடு கூட அந்த நாயின் ஊரின் வாசலை கூட அந்த பாடை தாண்டவில்லை. கவனியுங்கள், எவ்வளவு பெரிய ஒரு கிளைமேக்ஸ். அது பைபிள்ல வசனத்தை படிக்கும்போது தியானிக்கணும். அப்பதான் பரிசுத்த ஆவியானவர் வேத வசனத்தின் மகத்துவங்களை, வெளிப்பாடுகளை, சத்தியத்தின் ஆழங்களை, அதனுடைய அர்த்தங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்த வேண்டுமானால் நாம் பரிசுத்த ஆவியிலே தியானிக்க வேண்டும். அப்போ இப்ப சொல்றாரு, அந்த அம்மா தான் இறந்து போன அந்த ஒரே குழந்தைய படுக்க பாடையில வைத்து அழுது கொண்டே ஜனங்கள் போகிறார்கள். இயேசு அந்த பாடை அந்த ஊர்ல இருந்து வெளியே வருகிறது. ஆனால் இயேசு வெளியில இருந்து இப்போ ஊருக்குள்ள போறாரு. பாடை நெருங்கிக்கிட்டே வருது. அந்த அம்மா அழுதுருப்பாங்க, இந்த ஊர்ல அப்பாவும் இறந்துட்டாரு, மகனே நீயும் என்னை விட்டு போயிட்டியே, இந்த ஊரு விட்டு போறியே, இந்த எல்லை கூட நீ தாண்டாம இருக்கும். அந்த தாய் அழுது துடிக்கிறா, ஐயோ இந்த எல்லை விட்டு என் மகன் போகிறானே, மரித்தவனா என்று அவன் நினைச்சுக்கிட்டு வர்றா. ஆனா இயேசுக்கு தெரியும் ஒரு தாய் அங்க அழுகுறான்னு. அதனால ஏசப்பா அந்த நாயின் ஒரு வாசல்ல அப்படியே போய் எதிர்க்க நிக்கிறாரு. எதிர்க்க பாட வருது, எதிர்க்க இயேசு நிற்கிறாரு. இந்த அம்மா அழுகுறா, ஐயோ ஒத்த புள்ள போயிடுச்சேன்னு சொல்லி அந்த அம்மா கண்ணீரை பார்த்து பாடைய அப்படியே தொட்டாரு. தொட்டுட்டு சொல்றாரு, நிறுத்துன்னு பாடைய தொடுறாரு. எங்க போறீங்கன்னாரு, எரிக்க போறேன். வாசலை கூட இந்த பிள்ளை தாண்டக்கூடாது, அதற்கு முன்னாடி நான் அற்புதம் செய்ய வந்திருக்கிறேன், வாலிபனே எழுந்திரு என்று சொன்னார். தொட்டார், பாடையில் இருந்தவனை எழுப்பினார். அவன் எழுந்து அவன் தாயினிடத்திலே கொடுத்தார். அந்த வாசலை கூட, நாயின் ஒரு வாசலை கூட அந்த பாடியை தாண்ட விடல, வீட்டுக்கு திருப்பி அனுப்பினார். வல்லமை படைத்தவர் நம் தேவன். ஆமென். நீ போறதுக்குள்ளே ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருவாரு. நீ வீட்டு வாசல்ல போறதுக்குள்ளே அற்புதம் நடந்துரும். அல்லது நீ வீட்டு வாசலை தாண்டி நீ போறதுக்குள்ளே ஒரு பிரச்சனை வீட்டு வாசல்லே தீர்க்க ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உனக்காக ஆண்டவர் இறங்கி அற்புதங்களை செய்ய அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உனக்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆண்டவர் 38 வருஷவனையும் ஆண்டவர் எழுப்பினார். இங்கே பாடையில் கிடந்தவனை எழுப்பினார். படுக்கையோடு வந்தவனையும் எழுப்பி வீட்டுக்கு அனுப்பினார். இயேசு எத்தனையோ பேரை ஆண்டவர் எழுப்பினார். அது மட்டுமல்ல, ஒரு அலங்கார வாசலிலே அலங்கோலமாய் இருந்த ஒரு சப்பானியை பேதுரு இயேசுவின் நாமத்தினாலே அவனுடைய கையை பிடித்து தூக்கிவிட்டு எழுந்து நடை என்று சொன்னபோது ஆண்டவருடைய வல்லமை இறங்கி அவன் நடக்க ஆரம்பிச்சான். பேதுருனுடைய நிழல் பட்டு மரித்தவர்கள் உயிரோடு எழும்பினார்கள். சப்பானிகள் கிடக்கப்பட்டவர்கள் உயிரோடு எழும்பினார்கள். வியாதி உள்ளவர்கள் சுகமாக்கப்பட்டார்கள். அவனுடைய நிழல் பட்டு சுகமானவர்கள் ஏராளமாய் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய விசுவாசத்துல வளர்றவங்க, நீங்க எப்பேற்பட்ட வியாதிகள், நோய்கள் நம்முடைய வாழ்க்கையில சாத்தான் கொண்டு வரலாம், அல்லது நம்முடைய பாவத்தினால ஏற்பட்டிருக்கலாம். இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய சரீரத்தில் எந்த வியாதியா இருக்கட்டும், ஏசப்பா நீங்க இப்போ அவரை தொட்டது போல என்ன தொடணும். இப்போ ஆராதனை வேளையில் என்ன தொடணும். உடைய வசனம் என்ன தொட்டு என்ன குணமாக்கணும். உடைய வசனத்தை அனுப்பி நான் உன்னை குணமாக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படின்னா ஆண்டவருடைய வசனம் நம்மளை குணமாக்குகிறதா இருக்கிறது. விசுவாசிக்கிறவனுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்கிறார். விசுவாசிக்கிறவன் நடக்க முடியாதவரை ஆண்டவர் நடக்க வைக்கிறார். நான் சொல்றேன், உன்னால முடியல ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் நான் நடப்பேன்னு சொல்லி உன் காலை விசுவாசத்தோட தூக்கி வை. உன் காலுக்கு ஆண்டவர் வல்லமையை கொடுக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார். முடியாததை முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி எங்களுடைய சின்னாலம்பாடி கிளை சபையிலே ஒரு பையனை கொண்டு வந்தார்கள். அந்த பையனுடைய பெயர் கணபதி. அந்த பையன் கிட்டத்தட்ட ஒரு 15 வயசு 18 வயசா இருக்கும்னு நினைக்கிறேன். பிறந்ததிலிருந்து நடக்காத ஒரு சப்பானி, அவருடைய செல்போன்ல வச்சிருக்கிறாரு. படுத்த படுக்கையாய் இருந்தவன் அவனை தூக்கி கொண்டு வர வேண்டும். எங்களுடைய கார்ல அவன் யூரியன் போயிடுவான், உட்கார்ந்த இடத்துல யூரியன் டாய்லெட் போயிடுவான். அப்படிப்பட்டவனை தாயும் தந்தையும் கொண்டு போகாத கோயில் இல்லை, போகாத மருத்துவமனை இல்லை, சந்திக்காத மருத்துவர்கள் இல்லை, செய்யாத வைத்தியம் இல்லை, பார்க்காத டாக்டர்ஸ் இல்லை. எல்லாம் பார்த்து தோல்வி அடைந்து சப்பானியால நடக்க முடியவில்லை. ஆனால் ஏதோ எங்களுடைய செய்தியை கேட்டு இங்கே ஒரு சபை இருக்கிறது என்று தூக்கி கொண்டு வந்தார்கள். முதல் நாளிலே அவனுக்காக நாங்கள் ஜெபித்தோம்.
அதே நாளிலே அவனை நான் கரங்களை பிடித்து, நீங்கள் டிவியில பார்க்கலாம், படுத்து 2 கால்களையும் வலுவாதவனாய் கிடந்தவனை ஜெபிக்கும் பொழுது நாங்கள் சொன்ன முதல் அற்புதம், அவன் பிறந்ததிலிருந்தே அவனை சுமக்கப்பட வேண்டும். தாயும் தந்தை அவனை சுமந்து கொண்டுதான் போவார்கள். ஆனால் சுமந்து கொண்டு வந்தவனை கிராமத்திலே நாங்கள் ஜெபித்த பொழுது ஆண்டவர் அவனை மேல் இறங்கி, அவன் படுத்தவனாய் இருந்தவனை அவனே எழும்பி, அவனே எழுந்து, அவனே நடந்து, அவனே போய் நாற்காலியிலே உட்காரக்கூடிய வல்லமையை 2 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் ஊழியங்களிலே என் மூலமாக இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை இறங்கி சப்பானியை நடக்க வைத்திருக்கிறோம், குருடர்களை பார்க்க வைத்திருக்கிறோம், முடவர்களை நடக்க வைத்திருக்கிறோம், காது கேளாதவரை காது கேள. எதற்காக? யாரால என்று சொன்னால் என்னால அல்ல, நான் நம்புகிற என் தேவன் என் விசுவாசத்தின் மூலமாக, என் நம்பிக்கையின் மூலமாக, என் மகன் என் மேல் வைத்திருக்கிற அதிகமான விசுவாசத்தினால, அந்த விசுவாசத்தின் மூலம் என் மகனுக்காய் நான் இறங்கி அற்புதம் செய்ய வேண்டும் என்று எங்களை நினைத்து எங்கள் மூலம் ஆண்டவர் பிறருக்கு அற்புதங்களை செய்து நடக்க வைக்கிற ஆண்டவர், நடப்பிக்க வைக்கிற ஆண்டவர். அற்புதங்களையும் அதிசயங்களையும் விசுவாசத்தின் மூலமாய் நாங்கள் பெற முடியும். திமிர்வாதக்காரனை நடக்க வைக்க முடியும் என்று சொன்னால் முடியாதவனை முடியும், சாத்தியம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கூடாததை கூட வைக்கிற கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளாக எலும்புகளாய் இருந்த பள்ளத்தாக்கிலே லட்சக்கணக்கான எலும்புகள் உலர்ந்து போயிருந்த எலும்புகளை எசேக்கியேல் மூலமாக தீர்க்க தரிசன உரை என்று சொன்ன பொழுது உலர்ந்து போன எலும்புகளையும் உலர்ந்து போன அந்த மண்ணையும் பார்த்து, உலர்ந்து போன சாம்பலை பார்த்து, எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொன்னவர் எசேக்கியேல். ஆனால் ஆண்டவர் அவர் மூலமாக உலர்ந்து போன எலும்புகள் கூட இறைச்சியாக மகா திரட்சியாக எழுந்து நின்று சத்தமிட்டு அதை எல்லாம் உயிர்ப்பிக்க செய்யக்கூடிய வல்லமை ஆண்டவரால முடியும். அவருடைய வசனத்தால முடியும், விசுவாசத்தால முடியும், நம்புகிறவர்களால முடியும். முடியும் என்று நினைக்கிறவங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் செய்து காட்டுவார். விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் இன்றைக்கு உங்கள் நம்பிக்கை மனுஷன் மேல் அல்ல, மருத்துவர் மேல் அல்ல, மருத்துவமனையின் மேல் அல்ல, உங்கள் பணத்தின் மேல் அல்ல, மருந்து மாத்திரையின் மேல் அல்ல. இவைகளை தாண்டி தெய்வீகமாக, இவைகளை தாண்டி தெய்வீகமான டிவைன் ஹீலிங் செய்யக்கூடிய ஒரு மருத்துவர், ஒரு டாக்டர் இருக்கிறார், ஒரு ஆண்டவர் இருக்கிறார். என் இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைப்பீர்களானால் மருந்து மாத்திரை இல்லாமல் உங்களுடைய விசுவாசத்தினாலே, உங்களுடைய விசுவாச நம்பிக்கையினாலே ஆண்டவர் உங்கள் மேல் இறங்கி உங்களுக்கு அற்புதத்தை செய்வதை நீங்கள் பார்க்க முடியும். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. சிஸ்டருடைய வாழ்க்கையில 90 குளுக்கோஸ் பாட்டில் ஏற்றி முடியாததை ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சுகமாக்குகிற வல்லமை உடையவர். செத்து போனவர்களை கூட நாங்கள் எழுப்பி இருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஜெபித்து அநேகருக்கு சுகமாக்கி இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய அநேகருக்கு ஆண்டவர் சுகமாக்கி இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, விசுவாசிங்கள். விசுவாசத்தின் மூலமா எல்லாம் முடியும், சாத்தியம் என்று நம்புகிறவர்கள் என்னோடு கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவரை எங்களால செய்ய முடியும், சாத்தியம் ஆண்டவரே என்று சொல்லி விசுவாசத்தினால உங்கள் கால்களை எடுத்து வையுங்கள், ஒரு ஸ்டெப் எடுத்து வையுங்க. யாரையும் நம்பாதீங்க. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், வசனத்தை நம்புங்கள், வசனத்தை நம்புங்கள். விசுவாசிக்கிறவனுக்கு ஊன்றுகோல் தேவையில்லை, உதவி தேவையில்லை, பிறனுடைய உதவி தேவையில்லை. விசுவாசிக்கிறவனுக்கு கர்த்தர் ஊன்றுகோலாய் இருப்பார். அவருடைய வசனம் அவருடைய ஊன்றுகோலாய் இருக்கும். பரிசுத்த ஆவி அவளை பலப்படுத்துகிறதா இருக்கும். விசுவாசிக்கிறவனுக்கு கர்த்தர் கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு எனக்குள்ளாக என் கூட இயேசு இருக்கிறார், என்னை சுகமாக்கக்கூடியவர் இருக்கிறார், என்னை வாழ வைக்கிறவர் இருக்கிறார், என்னை வழிகாட்டியா இருக்கிறார், என்னை நடத்துகிறவர் இருக்கிறார். என் வாழ்க்கை எதிர்காலத்தில் லட்சியங்களை நான் சரியாக செய்து கொடுப்பதற்கு என் விசுவாசத்தினாலே தேவன் அனைத்தையும் எனக்கு செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் புறப்பட்டு செல்லும் பொழுது கேட்ட வசனங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பிரயோஜனமுடையதாய் மாறும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? சாத்தியம் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசம். உங்க நம்பிக்கை பணத்தை மனுஷன் மேல வைக்காதீங்க, காவல் நிலையத்து மேல வைக்காதீங்க, கோர்ட்டு மேல வைக்காதீங்க. இவைகளை எல்லாம் உண்டு பண்ணினவர் மேலே உங்கள் நம்பிக்கை வையுங்கள். அவர் உனக்கு இறங்கி, அவர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தம் தயவும் உள்ளவர், உன்மேல் இறங்குகிறவர். ஆமென். என் ஜெபத்தை கேட்டு என் மேல் இறங்கக்கூடிய ஒருவர் உண்டு. அப்பா என்று சொல்லி கூப்பிடும்போது மகனே என்று கூப்பிடுவார். பாவங்கள் நிமித்தமாக வியாதியை சுகமாக்க யாராலையும் முடியாது.
முடியாது, கர்த்தரால முடியும். ஆனால் தொற்று கிருமிகளால் வரக்கூடியதை மருத்துவர்கள் சுகமாக்கலாம், அதுவும் கூடாததை முடியாததை என் கர்த்தரால சுகமாக்க முடியும். டாக்டர் சில வியாதிகளை கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும் எப்போ எப்போ எப்படி என்ன ஆசீர்வதிக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். முடியாததை முடியும், சாத்தியம் என்று. அந்த பிள்ளைக்கு தைராய்டு பிரச்சனை, அது எவ்வளோ இதான் இவ்வளோதான் இருக்கணுமா, ஆனால் அளவுக்கு மீறி 10 மடங்கு தைராய்டு, மருந்து மாத்திரை இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் ஒரு நாள் மாலையில் என்னிடத்தில் வரும் பொழுது நான் ஜெபித்து இனி ஒரு வராது என்று சொல்லி கைகளை வைத்து ஜெபித்தேன். அவங்க வாழ்நாள் முழு சாகர வரைக்கும் மருந்து சாப்பிடணும், ஆனால் சுகம் பெற்று இப்பொழுது தைராய்டு இல்லாமல் ஆண்டவர் அந்த பிள்ளைக்கு சுகமாக்கி இருக்கிறார். ஒரு மாத்திரை சாப்பிடாம கையை தூக்கி காட்டுமா, அந்த பிள்ளைக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். 6% தான் இருக்கணும்னா 19%, 3-4 மடங்கு தைராய்டு எக்ஸ்ட்ரா. ஆனால் ஒன்றுமே செய்யல. இயேசுவின் நாமத்துல விசுவாசத்துல ஜெபிச்சோம். இன்னைக்கு அவங்க சாட்சி. ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னால சாட்சி சொல்ல முடியும். தேவி சிஸ்டர் அடிபட்டு பைத்தியம் ஆயிட்டாங்க, நரம்பு கட் ஆயிடுச்சு, இனி அவங்க மென்டல்னு சொன்னாங்க. அவங்களுக்கு போய் ஒரே ஒரு ஜெபம் பண்ணோம், 3-4 லட்சம் கேட்டாங்க. எதுவுமே இல்லாம கை தூக்குங்க யாருன்னு. ஆண்டவர் பைத்தியமானவங்களை ஆண்டவருடைய இங்க ஹாஸ்பிட்டல் இருக்க வேண்டியவங்களை கர்த்தர் சபையில வச்சிருக்கிறார். இது மாதிரி இங்க ஒவ்வொருத்தவங்களும் சொல்ல முடியும். வெங்கடேஷ் கை தூக்க 2 கிட்னியும் போயிடுச்சு, 2 கிட்னியும் போயிட்டு மருத்துவமனையில் டாக்டர் கைவிட்டு அடக்கம் பண்ணப்படுவதற்கு ரெடியாக குழி தோண்டிருங்க, பதிச்சிடணும்னு சொல்லி என்னை முதல் முறையாய் சந்திக்கும் பொழுது இந்து மனுஷனாக நண்பனாக என்னை சந்தித்தா. ஒரு குரோம்பேட்டில் ஒரு பிரிட்ஜுக்கு கீழே நான் சுகமாகலைன்னா நான் விஷம் வைத்திருக்க, அதை குடித்து நான் மரித்து விடுகிறேன்னு சொன்னார். நான் சொன்னேன் 1 வாரம் சர்ச்சைக்கு வா, அதுக்கப்புறம் செத்துருன்னு சொன்னேன். 1 வாரம் தான் வந்தார். 15 வருஷம் ஆயிடுச்சு. ஆண்டவர் அவனுடைய கிட்னி எதுவுமே பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு முறை யூரின் போகும்போது இவ்வளோ பெரிய ஒரு டியூப், ஒவ்வொரு முறையும் ஒரு நாளைக்கு 100 முறை 10 முறை யூரின் வந்தாலும் அந்த டியூப்பில் குத்தி 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 யூரியன் அப்படிதான் கொஞ்சோண்டு பிளட்டோட கொஞ்சம் வரும். இப்படி தான் அவனுடைய வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ பைப் வாங்குவேன்? பண்டல். அதில் எவ்வளோ இருக்கும்? 30 இருக்கும் பண்டல். ஒவ்வொரு மாதம் பண்டல் பண்டலாக அந்த டியூபை உள்ள யூரின் போகிற இடத்துல விட்டு விட்டு உயிர் போகும். அதில் விட்டு பிளட்டோட கொஞ்சம் வரும். அப்படி இருந்தவனுக்கு சுகமாக்க சபைக்கு வந்தார். ஒரே வாரத்தில் சுகம். இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு அந்த பிரச்சனை இருக்குதா? இல்லை. ஆண்டவர் சுகமாக்கி முன்னாடி வா. இது வரைக்கும் ஆண்டவர் அவருக்கு என்ன செய்யலை? பிரச்சனை மறுபடியும் கொடுக்கல. ஆண்டவருக்கு இவருக்கு சுகம் கொடுத்தார். கரங்களை தட்டுங்க. 2 கிட்னியும் போயிடுச்சு. ஆண்டவருக்கு சுகமாக்கி இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் இவருக்கு நல்ல விடுதலை கொடுத்துருக்கிறார். இதனால இவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? ஊரில் இருக்கக்கூடிய இவருக்கு ஒரு எளிமையான ஒரு ஏழை குடும்பத்தில் தான் இருக்கிறதே 3 சென்ட்டு. அதில் எப்படியாவது ஒரு ஆலயம் கட்டணும்னு சொல்லி கிராமத்தில் இன்னைக்கு 20-25 லட்சத்தில் ஒரு ஆலயம் கட்டியிருக்கிறோன்னா இந்த சுகத்தை கொடுத்து இவர் கொடுத்த இடத்துல தான் ஆலயம் கட்டியிருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது வரைக்கும் உனக்கு 15 வருஷத்தில் அந்த இது ஏதாவது வந்திருக்குதா? ஒரு ஃபால்ட்டும் கிடையாது. எப்போ இது மாதிரி ஏகப்பட்ட ஒவ்வொருத்தரையும் நான் எழுப்பி என்னால் சொல்ல முடியும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் அற்புதம் பெற்று தான் இங்கே உட்காந்துருக்கிறீங்க. நிறைய பேர் அற்புதம் பெற்றுட்டு போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவருக்காக கடைசி வரைக்கும் வாழ்கிறவங்க 10 பேர் தான். அந்த 10 பேர் நமக்கு தேவை. பெரிய கூட்டம் நமக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. 100 பண்ணியை வைக்கிறதோட ஒரே ஒரு சிங்க குட்டியை வச்சுக்கிட்டு சுற்றிட்டு கிடக்கலாம். ஆமென், அல்லேலூயா. மார்க் 5ஆம் அதிகாரத்தில் மார்க் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா அங்கே ஒருத்தர் இருந்தான். கெதரே நாட்டில் லேகியோர் பிசாசு பிடித்தவர் இருந்தான். படிக்க நேரம் இல்லை, முடிச்சிடுறேன். அவனுடைய வீடு எங்கே இருந்துச்சுன்னா, எல்லாருக்கும் வீடு இருந்துச்சுன்னா அவனுக்கு கல்லறை தான் குடியிருப்பு, மலைகள் தான் அவனுக்கு குடியிருப்பு, சுடுகாடு தான் அவனுக்கு குடியிருப்பு. அவனை சங்கிலியில் கட்டினாலும் அறுத்துட்டு வந்துடுவான். அவ்வளோ பலமானவன். ஆண்டவரோட சுகமாக்கின பிறகு அவன் சொல்கிறான், ஆண்டவரே என்ன தயவுசெய்து என்னை சுகமாக்கிருங்க. சுகமாக்கின உடனே அந்த பேய்ங்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்டுச்சு, ஆண்டவரே நாங்கள் எங்களை எதுலேயும் துரத்தாதீங்க, அதோ பாருங்க பக்கத்தில் பன்னி மேய்ஞ்சிட்டு இருக்குது, அதில் எங்களை துரத்திருங்கன்னு சொன்னோடனே அந்த பன்னிக்குள்ள 2000 பன்னிக்குள்ள பேய் உள்ள பூந்துருச்சு. அந்த 2000 பன்னியை நீங்கள் பைபிளில் படிச்சிருப்பீங்க. உயர்ந்த மலை மேட்டிலிருந்து எங்கே விழுந்துருச்சா சொல்லுங்களேன்? கடல்ல விழுந்து. கேட்டுக்கிறீங்களா இல்லையா? எங்க விழுந்து? கடல்ல விழுந்து செத்து போயிடுச்சு. ஏன் தெரியுமா? பன்னிக்கு இருக்கிற புத்தி கூட நமக்கு இல்லை. பன்னி சொல்லிச்சு, சீச்சி சீச்சி, பேயோட வாழ்றதோட செத்து போறதே நல்லதுன்னு. பன்னி கூட பேயோட வாழ பிடிக்காம போய் பன்னிங்க மாண்டு போயிடுச்சு.
இந்த பன்னிங்களுக்குள்ள பேய் பூந்த உடனே என்ன பண்ணுச்சு? பேயோட வாழ்றதோட நான் மாஞ்சிக்கிறதே நல்லதுன்னு பன்னிங்க எல்லாம் என்ன பண்ணிடுச்சு? ஆனா நாமளும் சில பேயோட தான் வாழ்றோம். என்ன பண்றது? சில பேய் பிசாசுகளோட வாழ்றோம். என்ன பண்றது? அப்படி இல்லை. கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றுவார். கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொன்ன ஒருத்தர்கிட்ட கேட்டேன், ஐயா சிஸ்டர் இருக்கிறாங்களா? ஐயா அது பேயா? பேய் ஊருக்கு போய் 10 நாள் ஆச்சுனாரு. அது ஊரு யா பேயா? ஐயோ சந்தோஷமா இருக்கிறேன். ஒருத்தர் பஸ் ஸ்டாண்டில் பார்க்குறேன், அவர் பஸ் ஏற்ற போகிறாரு. நான் பக்கத்தில் இன்னொரு பஸ் திருச்சிக்கு போகிறது நிற்கிறேன். அவங்க ஒய்ஃப் கிட்ட கொஞ்சிறாரு. சரி சரி சீக்கிரம் வந்துடணும், 3 நாளில் வந்துடணுன்றாரு. என்ன ஒரு வாரம் இருந்து தான் வருவேன். நீ 3 நாளில் வரலன்னா உன்னை நடக்கிறதே வேறடி, ஊர்லேயே வந்து பிரச்சனை பண்ணுவேன். நான் இப்படி மிரட்டுற ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இங்கே பாரு, நீ உங்கள் அப்பனுக்கு பிறந்திருந்தா 3 நாளுக்குள்ளே வரணும், நான் சொல்கிறபடி வந்துடணும். இல்லை உங்கள் அப்பனுக்கு பிறகுன்னா நீ 10 நாள் 15 நாள் ஆனாலும் நீ வராமல் இருக்கணும். அப்போ யார் பேச்சு நீ கேட்குறேன்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, யோ என்னை மிரட்டியா வர முடியாப்பா, 10 நாள் கழிச்சு தான் ஏன் வருவேன், இருந்து வந்து பாரு ஒன்று டேஸ் என்ன பண்ண பார்க்கலாம், 10 நாள் கழிச்சு தான் வருவேன்ட்டு அது போயிடுச்சு. போன உடனே சொல்கிறாரு, இப்படி ஏதாவது ரோசமாக பண்ணால் தான் 20 நாள் இருந்து வரும், நல்லா இருந்து வரட்டும். அதான் உள்டாவாக சொன்ன மச்சான், வந்துரு சரக்கு அடிக்கலாம். ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஃபோன் அடிச்சு பக்கத்திலே இருக்கிறேன் நான். அப்படின்னா பேயை எக்ஸ்போர்ட் பண்ணி விடுறாங்க, ஏற்றுமதி பண்ணி விடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. எப்பேற்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? எல்லாம் எழுந்து நிற்போமா? ஆண்டவரே விசுவாசத்தினால எனக்கு அற்புதம் செஞ்சீங்க, என் சரீரத்தில் செஞ்சீங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கண்களை மூடி நாம் செபிப்போம். ஆண்டவரே அற்புதம் செய்யுங்கப்பா, எனக்குள்ள அந்த விசுவாச விதையை எங்களுக்குள்ள ஆழமாக நான் விசுவாசத்தில் நான் வளரணும். அந்த விதை எனக்குள்ள ஆழத்திலிருந்து விசுவாசம் முளைக்கட்டும் என்று சொல்லி ஜெபத்தோடு கூட ஆண்டவரே எங்க வாழ்க்கையில நீங்க அற்புதம் செய்யுங்கப்பா, அதிசயங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே எங்க விசுவாசம் குன்றி போகக்கூடாது, குறைந்து போகக்கூடாது. ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீராக ராஜா. எதுவா இருந்தாலும் எங்கள் வாழ்க்கையில மருந்து மாத்திரை அல்ல, மனுஷனை அல்ல ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை அல்ல ஆண்டவரே, உண்மையே நாங்கள் நம்புகிறோம் ஐயா, உண்மையே விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தையாலே சுகம் தருகிறவே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொன்னீங்களேப்பா. எங்கள் வாழ்க்கை விசுவாசத்தின் மூலம் பிழைக்கட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து தேவனே இந்த வார்த்தையின்படி ஒவ்வொருவரை ஆசீர்வதியும் அப்பா. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மாற்றங்களை, ஒரு அற்புதங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இந்த வாரம் முழுவதும் பிள்ளைகளை காத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. உடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். விசுவாச வீரர்களாக, வீராங்கனையாக இவர்கள் எழும்ப, இவர்கள் வளர, தைரியமாய் நிற்க ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே பிள்ளைகளை, குடும்பங்களையும் சிறு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். வாரம் முழுவதும் சமாதானத்தின் தேவன் எங்களோடு இருந்து எங்களை நடத்துவீராக. உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. சேர்ந்து சொல்லுவேன்.